இந்த ஆண்டு வந்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்களா இருக்கட்டும், மாணவிகளா இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய பெற்றோர்கள். ஸோ நீட்டோடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இன்னி வரையும் வந்து 1 மாத காலம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய மாணவர்களா இருக்கட்டும், மாணவிகளா இருக்கட்டும், பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கே போயிட்டாங்க. எப்ப கவுன்சிலிங், எப்ப கவுன்சிலிங், இல்ல ரீ எக்ஸாம் நடக்குமா, இந்த மாதிரி தொடர்ந்து வந்து கொரிஸ் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு தெரியும் நீட்டோடைய ரிசல்ட்ல இந்த ஆண்டு வந்து நிறைய குளறுபடிகள், நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய சீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் வந்து கேசஸ் போட்டாங்க, நிறைய ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் மூவ் பண்ணி ஒரு 2-3 ஹியரிங்ஸ் வந்து நடந்துருச்சு. லாஸ்ட் ஹியரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜூலை 11 நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதை தள்ளி வச்சு போஸ்ட்போன் பண்ணி ஜூலை 18 வந்து, அதாவது நாளை மறுநாள் வந்து அந்த கேசஸுடைய ஹியரிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அவர்கள் GY சந்திரசூட் அவர்கள் தலைமையில் மறுபடியும் வந்து அதோடைய விசாரணை வருது. ஏற்கனவே வந்து கடைசியாக நடந்த அந்த விசாரணையில் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ஸில் இந்த வருஷம் குளறுபடி நடந்திருக்குன்றது உறுதியாயிருக்கு. அதே மாதிரியே வந்து இதுவரையும் நீங்கள் CBI அதாவது வந்து NTA வந்து தரப்புல ஒரு அறிக்கையை வந்து நீங்கள் கொடுக்கணும், இதுவரையும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, அதற்கான அறிக்கைகளை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நமக்கு NTA-வா இருக்கட்டும், CBI சரி, அந்த அறிக்கையை வந்து இவங்க இன்னும் முழுமையாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கல. ஸோ அவங்க கேட்ட அந்த சுப்ரீம் கோர்ட் கேட்ட அந்த அறிக்கையை வந்து நீங்கள் சரியாக பதிவு பண்ணலை அப்படின்னா ரீ எக்ஸாம் வைக்கிற மாதிரியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் வந்து இப்போ இருக்குது தற்போது கடைசியாக ஹியரிங் வரையணும். ஸோ வருகிற 18ஆம் தேதிக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்குமா, இல்லை ரீ எக்ஸாம் நடக்குமான்றதை பார்ப்போம். ஆனால் வந்து கவுன்சிலிங் நடத்துறதுக்கு ரெடியாகவே இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் 6th ஜூலை வந்து நமக்கு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்களுடைய இணையதளம் மூலயமா ஒரு கம்யூனிகேஷன் நடந்துச்சு. இந்த வருஷம் நீட் UG PGக்கு இதுவரையும் ஸ்கெடியூல் நடக்கல. ஸோ நீட் PGயை பொறுத்தவரை எக்ஸாம்ஸ் ஆகஸ்ட் 11க்கு மேலே. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ நீட் UGக்கு இன்னும் கவுன்சிலிங் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதற்கான ஒரு கம்யூனிகேஷன், அதற்கான கிளாரிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு வந்து இந்த வருஷம் ஸோ NMC கம்யூனிகேட் பண்ணதில் ஃபைனலைஸ் சீட் மேட்ரிக்ஸ் இந்த வருஷம் நிறைய நியூ காலேஜஸ் சீட்ஸ் வரும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய காலேஜில் வந்து சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கே நீட் UGயோட சீட்ஸ் வந்து 3rd வீக் ஆஃப் ஜூலை ஆகும். PGயை பொறுத்த வரையும் ஆகஸ்ட் மிட் ஆகஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3rd வீக் இப்போ ஆல்ரெடி போய்க்கிருக்கு, ஜூலையோட 3rd வீக் போய்க்கிருக்கு. அப்போ இன்னும் வந்து ஒரு நாட்களில் நமக்கு கவுன்சிலிங்கோடைய டேட் கொடுக்கணும் இவங்க சொன்ன அந்த நோட்டிஃபிகேஷன் படி. பட் இன்பிட்வீனில் கேசஸும் 18ஆம் தேதி ஜூலை 18 நடக்குது. ஸோ இந்த கேசஸில் என்ன மாதிரியா ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கவுன்சிலிங்கோடைய அந்த ஸ்கெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் இந்த கேசஸில் ரீ எக்ஸாம் இல்லை அப்படின்ற மாதிரி திருப்பி வந்தால் கண்டிப்பாக ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே ஸோ இந்த கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூலை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரெடியாக தான் இருக்குது கவுன்சிலிங் பொறுத்தவரையும். ஓகேவா, வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸிங் வந்து பேக்எண்டில் போயிருக்கு. ரீ எக்ஸாம் வருமா வராதுன்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து NTA கிட்ட இருந்து சரியான அந்த தகவல் அறிக்கை வரலை அப்படின்னா ரீ எக்ஸாம்ஸ் தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரணும், எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து இருக்கோம், எல்லாருமே இருக்கும். ஏன்னா எக்ஸாம் எழுதினவங்களும் சரி, அவங்களுடைய பேரண்ட்டும் சரி ரொம்ப வளர்ச்சியில் இருக்காங்க. ஸோ 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்றது தெரியும். பட் ஆல்ரெடி ஆனால் சீட்ஸ் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்லோடும் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் போய்கிருக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போய்கிருக்கு. ஸோ வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், வெப்சைட் கூட இப்போ நிறைய NMC வெப்சைட் வந்து பேக்எண்டில் நிறைய ஒர்க்கிங் ப்ராசஸ் போய்கிருக்கு. ஐ திங்க் 18ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ ஃபேக் கிடையாது, ஒரிஜினல் தான். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேயே அந்த நோட்டிஃபிகேஷனை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு நாட்களில் ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் ரெடியாக இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை மட்டும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஸோ ரீ எக்ஸாம் வருமா,
இல்லை கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களான்ற உங்களுடைய ஒப்பீனியன்